ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் குட் மார்னிங் குட் மார்னிங்கில் தானே ஏங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வாங்க ஒரு குட்டி விலாக் வீடியோ ஒன்று பார்க்கலாம். ஈவினிங் வேலை நாங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாமா வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அவங்க வந்து போண்டா வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க, சிக்கன் போண்டா முட்டை பஜ்ஜி எல்லாமே. கடைக்கிட்ட தான் நான் இருக்கிறோம். இப்போ கடையில் வந்து என்ன பண்ணுறோம் பார்க்கலாம் வாங்க. கடையில் வந்து ஓகேங்களா, இது சின்னதாக ஒரு குட்டி விலாக் தான் வீடியோ ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன ஒர்க் பண்ண போகிறேன்னா இந்த பேப்பர் ஃபுல்லுமே நான் இந்த பேப்பர் ஃபுல்லுமே வந்து கட் பண்ணணும். இதோ பாருங்கள், மிளகா பஜ்ஜி போட்டு வச்சுட்டாங்க மாமா. அடுத்த பஜ்ஜி வந்து சிக்கன் போண்டா வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. மிளகா பஜ்ஜி இப்போதைக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாழைக்காய் பஜ்ஜியும் சிக்கன் போண்டாவும் இருக்குது இதில் ஓகேங்களா. மாமா வந்து போண்டா வந்து வெந்து கொண்டே இருக்குது. எடுத்து வந்து இந்த ஓட்டியாக்கிறதுல போட்டால் தான் ஆயில் வந்து வடிகட்ட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இதில் வந்து மாமா வந்து இதில் எடுத்து போடுறாங்க. இதில் போட்டால் வந்து ஆயில் எல்லாமே வடிஞ்சிடும் ஓகேங்களா. போண்டா வந்து எப்படி செய்யுதுன்னு ஒரு நாளைக்கு ரெசிபி போடுறேன். இது ரெண்டு பஜ்ஜியுமே ஏன் ஒன்றா போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. இது ரெண்டு நம்ம வந்து எல்லா பஜ்ஜி கலந்து போட்டால் சீக்கிரமாக வந்து ஃபுல் பண்ண முடியும் ஸ்டாலே ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா சூப்பு வந்து கொதிச்சு வெளியே வந்தாச்சு, ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா. அடுத்த வீடியோ வந்து இது முட்டை பஜ்ஜிக்கு முட்டை வந்து கட் பண்ணி வச்சு நான் தான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. அடுத்தது வந்து என்ன பஜ்ஜி போட போகிறாங்கன்னா முட்டை பஜ்ஜி தான் போட போகிறாங்க மாமா. நீங்கள் எதுக்காகன்னு கேட்பீங்க. இந்த கோஸ் வந்து போண்டாக்கு வந்து தொட்டுட்டு சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊர்லெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனியன் கோஸை வந்து அதில் வச்சு உள்ளார வச்சு சாப்பிடுவாங்க இந்த கோஸ். அதுக்கு தான் வந்து நான் வந்து சீவி வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எதில் சீவணும்னு சொன்னீங்களா இது ஏமா பஸ் நான் தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாமா இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேங்கல்ல எங்கள் முட்டை பஜ்ஜி கட் பண்ணி வச்சுருக்குறேன்னு சொல்லிட்டு அந்த முட்டை பஜ்ஜி வந்து போட்டுட்டுக்கிறாங்க மாமா. இப்போ என்ன பஜ்ஜி போடுறீங்க? முட்டை பஜ்ஜி தான். முட்டை பஜ்ஜியா? ஓகே ஓகே. இதோ பாருங்க, முட்டை பஜ்ஜி போடுறாங்க, வெந்துட்டு கொண்டே இருக்கிறது. அடுத்தது என்ன போட போகிறீங்க? முட்டை பஜ்ஜி எடுத்ததுமே உருளைக்கிழங்கு பஜ்ஜியா, பொட்டேட்டோ பஜ்ஜியா, சொரக்காய் பஜ்ஜியா இல்லை ஆனியன் பஜ்ஜியா? ஆனியன் பஜ்ஜி தான் போடணும். ஓகே ஓகே. இதான் முட்டை பஜ்ஜி நல்லா வெந்துட்டே இருக்குது பாருங்கள். இந்த ஆனியன் பார்த்தீங்கன்னா மாமா வந்து கையால் வந்து ரவுண்டாக ஷேப்பாக அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படின்னா சில பேர் வந்து இதுக்கு மிஷின் வச்சிருக்கிறாங்களா கட்ட வச்சிருக்கிறாங்களா நம்மளுக்கு தெரியல. அடிச்சே போட்டுருவாடா இப்போ உன்ன. மாமா வந்து அழகா வந்து கையால வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்துருக்காங்க. கையில் தானே கட் பண்ணீங்க, வேற என்ன அடிச்சிட்டோன்னு வச்சுக்க. கிண்டல் பண்றதுக்கு யாருமே இல்லை உனக்கு. கத்தியில வச்சு அழகா கட் பண்ண. ஆமாலா கத்தியில தான். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கையாலான்னுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மாமா வந்து சிக்கன் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கு, எடுத்துகிட்டு தான் இருக்கேன். எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இது கஸ்டமர் ஒரு 2-3 பேர் வந்துட்டே இருந்துட்டாங்களா, அதனால் வந்து வீடியோ வந்து சிக்கன் ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையில். ஓ, ஆயில் வடிதில்லை, அதில் போட்டுட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குட்டி ஒரு vlog வீடியோவில் சந்திக்குவோமா. சிக்கன் 65 இதோ பாருங்கள். எங்களோட வந்து ரொட்டீன் வேலை வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். காலையிலேருந்து வந்து எப்படின்னா வீட்டில் எல்லா வேலை க்ளீன் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து மதியம் சாப்பிட 3 தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வந்து கடைக்கு வந்து கிளம்பி வரத்துக்கே கொஞ்சம் எப்படின்னா 4:30 அப்படி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஓவர் டைம் ஆச்சு. இனிமேல் வந்து கஸ்டமர் வர டைம் இது ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால் ஏதாச்சும் டைம் கிடைக்கிற போது தான் என்னால் வந்து வீடியோ வந்து அப்லோடு பண்ணி போட முடியும். கோச்சிக்காதீங்க. நாளைக்கும் கண்டிப்பாக டெய்லி இனிமேல் வந்து ஒரு 2 நிமிஷமாவது ஒரு பெரிய வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே 5 சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்.